வணக்கம், இது பன்னி ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் மயூரன். கிளிநொச்சி கோணாவில் காந்தி கிராமம் என்ற இடத்துல 1 ஏக்கர் காணி விற்பனைக்கு வந்துள்ளது. அது தொடர்பான முழுமையான விவரம் தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்வையிட இருக்கிறோம். இந்த காணொலிக்குள்ள போகிறதுக்கு முதல்ல மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுகின்ற அனைத்து காணொலிகளும் உங்களை வந்து சேரும். இந்த காணி தோட்டத்துக்கு உகந்த காணியாக காணப்படுது. இந்த காணிக்குள்ளே முழுமையாக தென்னை வைக்கப்பட்டிருக்கிறது. காய்க்கிற தென்னை ஒரு 3-4 நிற்கிது. அது தவிர முழுமையாக 2-3 வருடங்களில் காய்க்கக்கூடிய தென்னை வைக்கப்பட்ட நிலையில் இந்த காணி விற்பனைக்காக வந்திருக்குது. தென்னை தவிர கத்தரியும் குறிப்பிட்ட பிரதேசத்துக்கு பயிரிட்டிருக்கணும். நான் இந்த காணொலியிலே உங்களுக்கு கொண்டே காண்பிக்கிறேன். நல்ல ஒரு நிலையில் வளர்ந்து நிற்குது. நல்லா கத்தரி செழிப்பாக வளர்ந்து நிற்குது. கத்தரி செழிப்பாக வளர்ந்து இருக்கிறதுனால இந்த காணியினுடைய மண்ணை பற்றி நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாங்கள் இப்பொழுது முழுமையாக இந்த காணியை சுற்றி பார்வையிடுவோம். கோணாவில் பிரதான வீதியிலிருந்து ஒரு 300 மீட்டர் தூரத்தில் இந்த காணி அமைஞ்சிருக்குது. அது மட்டுமல்லாமல் 3 பக்கம் இந்த காணிக்கு பாதை இருக்குது. 3 பக்கம் பாதையோட அமைந்த ஒரு காணியாக இது காணப்படுது. நல்ல ஒரு தோட்டத்துக்கு உகந்த 1 ஏக்கர் காணியாக காணப்படுது. நீங்கள் நிறைய பேர் 1 ஏக்கர் தோட்டக்காணி என்னிடம் கேட்டிருந்தீர்கள். அவ்வாறு 1 ஏக்கர் தோட்டக்காணி தேடும் உங்களுக்கு இது உகந்த காணியாக அமையும் என்று நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த காணொலியை பார்வையிடுங்கள். இந்த காணிக்குள்ளே இன்னும் வேறு இருக்கிற முழுமையான அம்சங்களையும் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றாக காண்பிக்கிறேன். என்னுடைய இந்த காணொலியை பார்வையிட்டு கொண்டிருக்கும் நீங்களும் உங்களுடைய காணிகளை விளம்பரப்படுத்தி விற்பனை செய்ய வேண்டுமாக இருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பை ஏற்படுத்துங்கள். நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து தர எனது யூடியூப் தளமானது இயங்கி வருகிறது. தென்னையல் பார்த்தீங்கள் என்று சொன்னால் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். 2-3 வருடங்கள் சரியான முறையில் நீங்கள் இதை பராமரிப்பீர்களாக இருந்தால் 3 வருடத்திலே காயை காய்க்கக்கூடிய நிலையில் இந்த தென்னை இருக்குது. நீங்கள் பசலை போட்டு சரியான முறையில் பராமரித்தால் நல்ல நிறைய காய்களை எடுக்கக்கூடிய இனத்தென்னையாக இது காணப்படுது. தென்னையும் எல்லாமே செழிப்பாக நிற்கிது. நீங்கள் இந்த காணொலியிலே பார்வையிடும் பொழுது காணக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் இந்த காணியின் ஒரு பகுதியில் முழுமையாக கத்தரி பயிரிட்டிருக்கிறோம். கத்தரி பயிரிடப்பட்டிருக்குது. நாங்கள் அந்த கத்தரி பயிரிட்டிருக்கிற பகுதியை பார்வையிடுவோம். நான் குறிப்பிட்டிருந்தது போல் கத்தரி நல்ல செழிப்பாக வளர்ந்து நிற்கிது. நீங்கள் அதை காணக்கூடியதாக இருக்கும். கத்தரி செழிப்பாக வளருது என்று சொன்னால் இந்த காணி சிறு தோட்டத்திற்கும் உகந்த காணியாக இருக்குது. இந்த காணியினுடைய விலை 55 லட்சம் என்பது உரிமையாளரால் கூறப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் பிடித்திருந்தால் நேரடியாக பார்வையிடுங்கள். நேரடியாக உரிமையாளரோடு கதைச்சு பேசி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நான் நேரடியாக உங்களை உரிமையாளரோடு தொடர்பு படுத்தி விடுகிறேன். நீங்கள் நேரடியாக இந்த காணியினுடைய பெறுமதியை நேரடியாக பார்வையிட்டு நீங்கள் ஒரு பெறுமதியை கணித்து அந்த பெறுமதியோடு அவர்களோடு கதைச்சு பேசி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் உரிமையாளரால் கூறப்படும் விலையைத்தான் நான் இந்த காணொலியிலே கூற முடியும். அதனால் 55 லட்சம் உரிமையாளரால் கூறப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு நீங்கள் கதைச்சு பேசி உங்களால் எடுக்கக்கூடிய தொகைக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த காணி அமைந்திருக்கிற இடத்திற்கு அருகாமையிலேயும் தென்னந்தோப்புகள் காணப்படுது. நிறைய தென்னங்காணிகளுக்கு நடுவிலே இந்த காணி அமைஞ்சிருக்குது. சுற்றி 4 திசையுமே அயல் காணப்படுறதுனால உங்களுக்கு பாதுகாப்பு தொடர்பாக எந்த ஒரு ஐயமும் கொள்ள தேவையில்லை.
இப்பொழுது நீங்கள் பார்வையிடும் பகுதியில் வந்து முழுமையாக முருங்கை வைக்கப்பட்டிருக்கிறது. தென்னைக்கு இடையிடையே முருங்கை வைக்கப்பட்டிருக்கு. நல்ல காய் காய்க்கிற நல்ல இன முருங்கை வைக்கப்பட்டிருக்குது. இதிலே குறிப்பிடப்பட்டிருக்கும் விலை வந்து உரிமையாளரால் கூறப்பட்டிருக்கும் விலையை நான் இதிலே குறிப்பிட்டிருக்கிறேன். இந்த விலைக்கும் எனக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. ஆனால் நீங்கள் கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. நீங்கள் நேரடியாக வந்து பார்வையிட்டு நேரடியாக உரிமையாளரோட கதைச்சு பேசி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். விலையை குறைத்து எடுத்துக்கொள்வது உங்களுடைய திறமை. நான் குறிப்பிட்டிருக்கும் விலைக்குத்தான் வாங்க வேண்டும் என்று இல்லை. நீங்கள் விரும்பினால் நேரடியாக வந்து பார்வையிட்டு கதைச்சு குறைச்சு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த காணிக்குள்ளேயே குழாய் கிணறும் அடித்தபடி இருக்குது. இந்த குழாய் கிணத்துல இருந்து முழு கன்றுக்கும் இறைக்கக்கூடிய அளவு நீர் வளத்தை கொண்ட ஒரு குழாய் கிணறாக இது காணப்படுது. நீங்கள் முழுமையாக தோட்டத்திற்கு தண்ணீர் இறைத்தாலும் வத்தாத ஒரு நீரோட்டத்தை கொண்ட இடத்துல இந்த கிணறு வந்து அமைஞ்சிருக்குது. வேலி சுற்றி வந்து கம்பி கட்டை போடப்பட்டு முள்ளு கம்பி அடிக்கப்பட்டிருக்குது. தூண் ஒன்றும் போடப்படவில்லை. கம்பி கட்டை போட்டு அரைக்கியான முறையில் கதியால்கள் போட்டு வேலி அடைக்கப்பட்டிருக்குது. இந்த காணி பிடித்திருந்தால் திரையில் தெரியும் தொலைபேசி இலக்கம் என்னுடையது. என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். நேரடியாக கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளலாம். நான்கு காய்க்கிற பெரிய தென்னையும் நிற்குது. இதில் நீங்கள் பார்வையிடும் பெரிய தென்னை ஒரு 4 காய்க்கிற தென்னை நிற்குது. மற்ற தென்னைகள் எல்லாம் சின்ன தென்னையாகத்தான் இருக்குது. வாழையில் நல்ல குலை போடப்பட்டிருக்குது. நீங்கள் இதிலே காணக்கூடியதாக இருக்கும். ஆனால் நீங்கள் தொடர்ந்து பராமரித்தால் நல்ல வாழை வைத்து பயனெடுக்கக்கூடிய காணியாகவும் இது காணப்படுது. நன்றி உறவுகளே. அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். நன்றி உறவுகளே.